இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிறது வந்து பொய்யா பேசினா பொய்க்கு அளவே இல்லையா? ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? வெக்கமா இருக்கு. காமராஜரும் அண்ணாவும் ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்யர் முதலமைச்சரா இருக்கிய கேட்டாரா? அவரு சட்டசபையில் கேட்டாராம். பார்ட்டி ஃபண்ட் சொன்னேன், எந்திரிச்சு ஓடுறாங்க. உன்னை லூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல கிறுக்குங்கிறதா, இல்ல பொய்யங்கிறதா ஒண்ணு புரியல. செக் ரெக்கார்ட் டிவியில பாரு, சந்திர ஒட்டி நீ உள்ளங்கல்ல பார்ட்டி பண்ண நீ சொல்ற. எதிர்கட்சி தலைவர் என்று சொல்றார், பார்ட்டி பண்ணு சொல்றீங்களே, எந்த பார்ட்டி வாங்கினாங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? கேட்கிறாருங்க. இவன் பயந்துட்டு சொல்றீங்க. நீங்க பார்ட்டி ஃபண்ட் கடந்த காலத்தில் வசூலித்தீர்கள் சொன்ன உடனே எந்த பார்ட்டி எந்த ஃபண்ட் கேட்டார். அதை சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னார். இவர் பத்திட்டார். இவர் தான் ஆய திறக்க மாட்டாரு. என்ன எழுதி கொடுக்குறாங்கன்னு ஸ்கிரிப்ட் அந்த ஸ்பெக்ட் பேச போகுது. அப்ப ஒன்றும் தெரியாது. அந்த இன்னொரு தம்பி இருக்குது முந்திரிக்கோட்டை, அந்த பையன் எந்திரிச்சு நாங்கள் எந்த பார்ட்டி என்று சொல்லவில்லை. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டி சொல்ற சொல்லுங்களா? நீ எந்த பார்ட்டின்னு சொல்லி நாங்க உடையாந்துருந்தோம். நீ ரைட். நீ எந்த பார்ட்டி சொல்றது துப்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல. முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சரை வைத்துக் கொண்டு அறவை காட்ட அமைச்சரை வைத்துக் கொண்டு ஏன்டா அந்த சபையில் உட்கார்ந்து வெளியே வந்தார். உண்மை அதான் உண்மை. என்ன வேணாலும் பண்ணீங்களா? பார்ட்டி ஃபண்ட் ஓடுனார் சிங்கப்பூர். இன்னொன்னு, நம்மளாம் நீங்க எல்லாம் எம்பியா இருந்தீங்க, நம்ம மினிஸ்டர் இருந்தோம்ல, ஒரு மினிஸ்டரோ எம்பியோ பார்லிமெண்ட்ல வாயை திறந்து பேசிட்டா அதுல இருந்து மாறக்கூடாது. மாறினா என்ன பண்ணுவான்? பிரிவிலேஜ் கொண்டு வந்துடும்ல. பிரிவிலேஜ்ல என்ன உரிமை பிரச்சனை. அவையில ஒண்ணு சொன்னார் ராஜா பழனிமாணிக்க இணையமைச்சர், அவையில ஒண்ணு சொன்னார், வெளியே போய் தப்பா பேசுறார். இது நாடாளுமன்றத்தை இழிவுபடுத்த சமம். பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வந்துடுறாங்க. எங்க காலம் முடிஞ்சது. அதோட ஒன்னே வந்து நாங்க மன்னிப்பு போக வேண்டியதான், தப்பா பேச விட்டுருக்க வேண்டியதான். இதானே நல்லா கவனிங்க. படிச்சு வந்துருக்கு, பிரஸ்ல வந்துருக்கீங்க. எனக்கு கோவம் ஆன என்ன பண்ணி தொலைக்கிறது? ஐயா என்ன பண்றது? மேகதாதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வர யாரு? முதலமைச்சர். மேகதாது அந்த டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கூடாது, அதை நிறுத்தணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் போனோம். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க? முடியாது, நீங்க உச்ச நீதிமன்றத்தால் சுப்ரீம் கோர்ட்டால் உருவாக்கப்பட்டிருக்கிற சிடபிள்யூசி காவிரி வாட்டர் கமிஷன் போங்க அப்படின்னாங்க. காவிரி வாட்டர் கமிஷன் போனா ஐஏஎஸ் அதிகாரி உட்கார்ந்திருக்காங்க. அங்க நிவாரணம் கிடைக்காது. அப்ப முதலமைச்சர் எல்லா சட்ட நம்பர்களையும் கூப்பிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க? காவிரிக்கு வேற, காவிரியில் நாங்க கொடுத்த ஆர்டர் வேலை, அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு மேலாண்மை குழு இருக்கு. ஒண்ணு அந்த குழுவுல போய் சொல்லுங்க, இல்லன்னா நீங்க மேகதாதுக்கு தனியா ஒரு ட்ரிபியூனல் கேளுங்க. சொன்னது யார்? உச்ச நீதிமன்றம். இந்த நம்ம கைகாலாற்ற முதலமைச்சர் இருக்காருல்ல, ஸ்கிரிப்ட் முதலமைச்சர், அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வரார். அந்த தீர்மானத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருத்தத்தை முன்மொழிகிறார். நல்லா கவனிங்க. என்ன மொழிகிறார் என்றால், காவிரிக்கு நாம் நடுவர் மன்ற போட்டோம், அதுல உத்தரவு கிடைச்சிருக்கு, அதுல நமக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு உத்தரவு வாங்கிட்டோம். அதே மாதிரி மேகதாதுக்கும் ஒரு தனி வழக்கை போட்டு மேகதாதுக்கும் நடுவர் மன்றம் கேட்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். உதயநிதி சொல்ல தப்பாவே இருக்கட்டும். முதலமைச்சர் சந்திரன் நீ சொல்லு, பக்கத்துல எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்களா? சீஃப் செக்ரட்டரி வந்திருக்காங்களா? நான் சட்டமன்றத்துக்கு சொல்றேன். முதலமைச்சர் பக்கத்திலே பாக்ஸ்ல சீஃப் செக்ரட்டரி, வாட்டர் ரிசோர்ஸ் செக்ரட்டரி, எல்லா செக்ரட்டரியும் வந்திருக்காங்க. இப்படி உதயநிதி சொன்ன உடனே ஒரு முதலமைச்சருக்கு மூளை வந்து என்ன பண்ணிருக்கோம்? என்னென்ன பண்ணிருக்கணும்? நான் கோபத்தோட சொல்றேன். கூப்பிட்டு சைகள் என்ன காமிப்பாங்க? என்ன எல்ஓபி சொல்றாரு, அது சாத்தியமானு கேட்டுக்கணும்ல? கேட்கல. எந்திரிச்சு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னதை தீர்மானத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். சேர்த்தாச்சு. என்ன சேர்க்கலாம்? காவிரிக்கு எப்படி நடுவர் மன்றம் போட்டீங்களோ அதை போலவே மேகதாதுக்கு ஒரு நடுவர் மன்றத்தை போடலாம். எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லட்டுமா? இப்படி போட்டாதான் கர்நாடகத்தை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இந்த ட்ரிபியூனல் போனா, ஒரு ட்ரிபியூனல் போனா எத்தனை வருஷம் ஆகும்? காவிரி ட்ரிபியூனல் வரதுக்கே 30 வருஷம் 20 வருஷம் ஆச்சா? அது மாதிரி மேகதாது ஒரு 20 வருஷம் ட்ரிபியூனல் போயிடும் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம கொண்டு வந்ததை இந்த முட்டாள் முதலமைச்சர் சொல்லி அந்த முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாரு. தீர்மானம் நிறைவேறிச்சு இல்ல? நல்ல கவனிங்க.